அடுத்த வாரம் பேச்சுவார்த்தைகள் தொடங்கும். பேச்சுவார்த்தைகள் நல்ல முறையில் தொடங்கி இருக்கின்றன அப்படின்ட்டு ரெண்டு தரப்புமே சொல்லியிருக்கு. ட்ரம்ப்பும் சொல்லியிருக்கிறார். அவர்கள் என்னோடு ஒப்பந்தம் செய்து கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருப்பதாக நான் எண்ணுகிறேன். அவர்கள் செய்து கொள்ள வேண்டும். அப்படி இல்லைன்னா பின்விளைவுகள் மிகவும் உச்சமாக இருக்கும். அப்படிப்பட்ட வலிமையான ஆயுதங்களை வைத்திருக்கு. அமெரிக்காவுடைய ஆயுதங்களுக்கு நிகராக உலகத்தில் யார்கிட்டையுமே கிடையாது. அது கற்பனை இருக்கிறது என்றால் கற்பனை. நம்ம சீனா பல விஷயத்தை தோத்து போயிடுறாங்க. ஏன் இன்னும் ஒரு ரிலிக்டன்ஸ் பொலிட்டிஷியனாக இருக்கிறாங்க, ஹெசிடேஷன். இன்னைக்கு ஈரான் இருக்கிற நிலையில் அவர்கள் அமெரிக்காவினுடைய கோரிக்கைகளுக்கு செவி சாய்க்க வேண்டிய ஒரு பலவீனமான நலிந்த நிலையில் இருப்பதாகத்தான் நான் எண்ணுகிறேன். உலக தமிழர்கள் அனைவரையும் எம் தொலைக்காட்சியினுடைய சர்வதேச கலந்துரையாடல்களுக்காக நாம் இன்றைக்கு மிக முக்கியமாக தொடர்ந்து நம்மோடு கதைக்கும் UN ஐக்கிய நாட்டு சபையினுடைய அரசியல் ஆலோசகர், கண்ணியத்துக்குரிய எமது சிறப்பு விருந்தினர் கண்ணன் ராஜரத்னம் அவர்களோடு முகமுகமாக பல விஷயங்களை கதைக்க போகிறோம். இன்னைக்கு நாம் பேச போகிறது ஈரான் மற்றும் அமெரிக்காவுக்கு இடையே நடைபெற்ற போரின் விளைவுகள் எதுவாக இருக்கும். போர் ஆரம்பிக்கவில்லை, நடைபெற்றால் என்ன விளைவு இருக்கும், அவர்களுக்குள்ளே ஒரு அமைதி பேச்சுவார்த்தை தொடர்ந்திருக்கிறது, அது குறித்தான தொடர் விவகாரங்களை மத்திய கிழக்கின் பதட்டத்தோடு பேச போகிறோம். இதோடு சர்வதேச சில நிகழ்வுகளும் உள்ளே இணைக்கலாம். எமது நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய எமது விருந்தினர் மரியாதைக்குரிய கண்ணன் ராஜரத்னம் அவர்களை வரவேற்கிறேன். ஐயா வாங்க. வணக்கம் சோஃபியான். சரி, இப்போ மத்திய தரைக்கடல் விஷயத்தை பற்றி நான் ஒன்றும் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க வேண்டியில்லை. பேச்சுவார்த்தை நேற்று முடிஞ்சுது, இன்னும் தொடரப்போகிறதா என்ன? ஆமாம், இப்போ நாம் பேசுகிறதுக்கு இன்னைக்கு சனிக்கிழமை காலையில் நாம் ஒரு 10:30 அளவில் நம்ம பேசிகிட்டு இருக்கோம் நம்ம நேரம். ஆமாம், இன்னைக்கு 10:30 மணி. ஒரு 6 மணி நேரத்துக்கு முன்பாக ட்ரம்ப் அவர்கள் பதிவிட்டதாக ஒரு செய்தி வந்திருக்கிறது. அடுத்த வாரம் பேச்சுவார்த்தைகள் தொடங்கும். பேச்சுவார்த்தைகள் நல்ல முறையில் தொடங்கி இருக்கின்றன அப்படின்ட்டு ரெண்டு தரப்புமே சொல்லியிருக்கு. ட்ரம்ப்பும் சொல்லியிருக்கிறார். ஆனால் அவர் என்ன சொல்றாரு, அவர்கள் நான் வெனிசுவேலாவில் காத்திருந்து அதுக்கப்புறம் நான் ஒரு தாக்குதலை நடத்தினேன். அதே மாதிரி காத்திருக்கிறேன். நான் ஒன்றும் வேகமாக இந்த ஒரு ஒப்பந்தம் எட்டணும் அப்படின்னு நினைக்கிற ஆள் இல்லை. அமெரிக்கா சொல்லுது, அப்படி சொல்றார் அவர். நான் காத்திருக்க தயார். அவர்கள் என்னோடு ஒப்பந்தம் செய்து கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருப்பதாக நான் எண்ணுகிறேன். அவர்கள் செய்து கொள்ள வேண்டும். அப்படி இல்லைன்னா பின்விளைவுகள் மிகவும் உச்சமாக இருக்கும், ஸ்டீப் என்று சொல்லுகிறார் அமெரிக்காவுடைய பிரசிடென்ட், அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் சொல்லியிருக்கிறார். அவர் நேற்று நடந்த பேச்சுவார்த்தைகள் ஒமான்ல நடந்துச்சு. முதல்ல வேற இடத்துல நடக்கிறதா இருந்துச்சு, துருக்கியில். ஆமாம், அதை வேண்டான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஈரானியர்கள் ஒமானில் நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒமான் தான் இந்த கோ பிட்வீன். அவர்கள் தொடக்கத்திலிருந்தே அவர்களுக்கும் ஈரானியர்களுக்கும் ஒரு நல்ல உறவு இருக்கு, அவர்களுக்கும் அமெரிக்கர்களுக்கும் ஒரு நல்ல உறவு. அதனால அவர்கள் ரெண்டு தரப்புலையும் பேசுவதற்கு ரொம்ப உகந்தவர்கள். ஸோ அவர்களுடைய வெளியுறவு அமைச்சரும் நேற்று அந்த பேச்சுவார்த்தைகளில் இருந்தார். அமெரிக்க தரப்பிலிருந்து அந்த பேச்சுவார்த்தைக்கு வந்தவர்கள் ஸ்டீவ் விட்காஃப், அவருடைய தனி தூதர், அவருடைய மருமகன் ஜாரட் குஷ்னர், அதுக்கப்புறம் அமெரிக்காவினுடைய சென்ட்ரல் கமாண்ட் அப்படின்ட்டு அவர்களுடைய இராணுவத்தை பல பகுதிகளாக பிரித்திருக்கிறார்கள். அதில் சென்ட்ரல் கமாண்டினுடைய மத்திய ஆணையினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அட்மிரல் பிரெட் கூப்பர் அவரும் அங்கே இருந்தார். அவரும் ஒரு வலிமையானவர் இல்லையா? ஆமா, அட்மிரல் என்பது கடற்படை தளபதிகளிலேயே மிக உயர்ந்த ஒரு பொறுப்பு. அதாவது 4 நட்சத்திர ஜெனரல்னு சொல்றோம் இல்லையா, அதற்கு இணையானவர். அமெரிக்காவுடைய உயர் பதவி. ஆமா, அவரும் அதுல இருந்தார். இந்த பக்கம் இருந்து ஈரானினுடைய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி அங்கு போனார். ரெண்டு தரப்பும் அவர்களுடைய நிலைகளை தெளிவுபடுத்தி இருப்பது நேற்று நடந்துச்சு. தொடர்ந்து பேச்சுவார்த்தைகள் நடக்கும். ஆனா இதுல சில சிவப்பு கோடுகள் இருக்கு. அதாவது ஆமா, ஈரானுக்கு அவர்களுடைய நாட்டில் யுரேனியத்தை செறிவூட்டக்கூடாது இனிமேல் அப்படின்றது அமெரிக்காவினுடைய
வலுவான கோரிக்கை. அதற்கு அவங்க எப்படி ஒரு முடிவெட்ட போறாங்கன்னு தெரியாது. நேற்று நடந்த பேச்சுவார்த்தைகள் முழுக்க முழுக்க ஈரானுடைய அணு பேரவை பற்றி மட்டுமே உள்ள ஒரு பேச்சுவார்த்தை. நியூக்ளியர் மட்டுமே. இன்டர்கான்டினென்டல் பெலிஸ்டிக் மிசைல்ஸ், அவர்கள் மற்ற ஆயுதம் தாங்கிய குழுக்களுக்கு அவர்கள் தரக்கூடிய ஆதரவு, அதை பற்றி எல்லாம் கிடையாது. அந்த இன்டர்கான்டினென்டல் பெலிஸ்டிக் மிசைல்ஸ், கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஐசிபிஎம், ஆமாம், ஏவுகணைகள், அவர்கள் இஸ்ரேலை நோக்கி அவர்கள் அதை தயார் செய்கிறார்கள். அது இஸ்ரேலை தாக்கக்கூடியது. அதை நிறுத்திடணுன்றதும் ஒரு 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 கோரிக்கை. ஸோ இந்த அளவில் இந்த பேச்சுவார்த்தைகள் நடந்திருக்கு. அடுத்த வாரம் இது தொடரும் அப்படின்ட்டு அதிபர் ட்ரம்ப் பதிவிட்டிருக்கிறார். இதில் சொல்றார் திரு கண்ணன் ராஜரத்னம், எனக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான கேள்வி, என்ரிச்மெண்ட், அதாவது செறிவூட்டப்பட்ட ஸ்டாக் பைல்ஸ், அணு கழிவுகள், அது சம்பந்தப்பட்ட, அது தனி. 2வது பாயிண்ட், அதை முத்தியும் கைவிட வேண்டும். 2வது பாயிண்ட், ப்ராக்சிகளுக்கு உதவி செய்யக்கூடாது. அதுதான் சொன்னேன். இல்லை, நீங்க சொன்னதுதான். ஹிஸ்புல்லா, ஹிஸ்புல்லா, ஹவுதி, இதை விட்டுருங்க. ஹமாஸ் தாண்டி இந்த மற்ற போராளிகள். 3வது, நீங்க சொன்ன மாதிரி ஐசிபிஎம், அதாவது கொர்ரம் சர் 4 நேற்றைக்கு அவங்க ஃபோக்கஸ் பண்றாங்க. சிஜில், இட் ஹேஸ் அ மல்டிபிள் வெரைட்டி ஹேவிங், அது ஒரு பக்கம் இருக்கட்டு. இப்போ 4வது ஒரு கண்டிஷன்ஸ் என்னன்னா, இதெல்லாம் கண்டிஷன்ஸ் முடிஞ்சால் மட்டும்தான் நம்ம பண்ணணும். இது எந்த அளவுக்கு சாத்தியம் எனக்குன்னு தெரியல. ஆனால் அப்பாஸ் அராக்ச்சி மேட் வெரி கிளியர் ஸ்டேட்மெண்ட். ஹி டிஸ்க்ளோஸ் டு த மீடியா வாட் ஹி மேட். என்ன சொல்லியிருக்காருன்னா, இதெல்லாம் சாத்தியமே இல்லை, அணு விஷயத்த பேசுவோம், அது நாங்கள் என்ன செய்யணும்னு பேசிட்டு எக்கனாமிக்கலி எங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த தடைகளை லிஃப்ட் பண்ணலாமா, அதுதான் அவர் சொல்லியிருக்காரு. ஹவு இஸ் இட் பாசிபிள்? அதாவது 2 தரப்பும் உச்சக்கட்ட நிலையிலிருந்து பேச்சுவார்த்தைகளை நடத்துகிறார்கள். அது ஒரு பேரத்தில் எப்போவுமே அப்படித்தான் நம்ம தொடங்கும். வரும் என்ன, நாம் ஒரு கடைக்கு பொருள் வாங்க போகும்பொழுது கூட அவர் இருக்கிறதுலையே அதிகபட்ச விலையை சொல்லுவார், நாம் இருக்கிறதுலையே கீழே ஒரு விலையை கேட்போம். அதற்கப்புறம் நடுவில் எங்கேயாவது சந்திச்சு அந்த பேரம் முடியும். பொதுவாக இல்லாமல் அப்படிதான். ஆமாம், இங்கே அப்படி முடியுமான்றது எனக்கு தெரியல. ஆனால் இன்னைக்கு ஈரான் இருக்கிற நிலையில் அவர்கள் அமெரிக்காவினுடைய கோரிக்கைகளுக்கு செவி சாய்க்க வேண்டிய ஒரு பலவீனமான நலிந்த நிலையில் இருப்பதாகத்தான் நான் எண்ணுகிறேன். அதனால் அந்த 3வது நாடுகளிடத்தில் நீங்கள் செறிவூட்டி கொள்ளலாம் உங்களுடைய யுரேனியத்தை, நீங்கள் அமைதிக்காக, உங்களுடைய சக்தி தேவைகளுக்காக அணு ஆயுதத்தை, அணு சக்தியை நீங்கள் தொடர வேண்டும் என்று எண்ணினால் யுரேனியத்தை நீங்கள் வெளியில் செறிவூட்டி கொள்ளலாம். ரஷ்யால பண்ணிக்கலாமா? பல இடங்கள், அதுக்கு நிறைய இடங்கள் இருக்கு. அது அவங்க பேச்சில் கோட் பண்ணுவாங்க. 3 ஏறக்குறைய 4% செறிவூட்டினாலே உங்களுக்கு அதுல இருந்து சக்தி எடுத்துடலாம். 3க்கு அப்புறம் போயிட்டாலே முடிஞ்சது. ஆமா, அதுக்கு பிறகு இவர்கள் 60% வரைக்கும் செறிவூட்டி வச்சிருக்காங்க. ஒரு 450 கிராம் இருக்குங்கிறாங்க. ஆமா, 450 கிலோ. ஆமா, அதனால அதுதான் சிக்கல். அந்த இடத்துக்கு ஈரானியர்கள் வர ஒத்துக்குவாங்கன்ட்டு எனக்கு தோணுது முதன்முறையா. இப்போ நீங்க உங்கள்கிட்ட ஒரு கேள்வி அப்படின்னா, அந்த பலிஸ்டிக்ஸ் தொழில்நுட்பத்தில் ஹைப்பர்சோனிக், சூப்பர்சோனிக், இப்போ நீங்க சொன்ன மாதிரி நிறைய விஷயங்கள் அதில் மல்டிபிளில், இதுதான் அவர்களுடைய அடையாளமாக படுகிறது. ஷாஹித் 139, ஷாஹித் 191, ஷாஹித் 129, இந்த மாதிரி நிறைய விஷயம். அல் ஃபத்தா 1, ஃபத்தா 2, சிஜில், கஹர், இட் ஹேஸ் அ மல்டிபிள் வெரைட்டிஸ். இதை நேற்று ஈரானுடைய ஃப்ரெஷ் டிவி ஃபோக்கஸ் பண்ணி காட்டுறாங்க. அவங்க அது என்னது அண்டர் கிரவுண்ட்ல இருந்து வெளியே கொண்டு வர்ற மாதிரி, இதெல்லாம் ஒரு விதமான விஷயம். இந்த மாதிரி பதட்டத்தை நீங்க சொன்ன ஒன்று ஒத்துக்கொண்டாலும் சரி, அமெரிக்கா சொல்லுது இதெல்லாம் சரியில்லைப்பா, வெளியே போய் பார்த்துக்கலாம், மற்ற விவகாரங்களை எப்படி அவங்க கைவிடுவாங்க? எப்படி அவங்க கெட்ரிட் முழுமையாக கைவிடும்? ஆயுதம் தாங்கிய போராளிகளுக்கு அவர்களுடைய ஆதரவை அவர்கள் குறைத்து கொள்ளவும், அவர்கள் நிறுத்தி கொள்ளவும் ஒப்புக்கொள்ளுவார்கள். அந்த நிலையில் தான் இருக்கிறார்கள். அவர்களால் மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய வலிமை போய்விட்டது. ஆமாம், அதனால அவர்களுக்கு பதிலாக இருக்கக்கூடிய இந்த ஆயுதம் தாங்கிய குழுக்களுக்கு அதையும் ஒருவேளை அவர்கள் இது பேச்சுவார்த்தைகளில் வருமானால் அதை எட்டி அவர்கள் ஒரு ஒரு ஒத்த ஒரு கருத்தை எட்டுவார்கள்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஈரானியர்கள் எதை விட தயாராக இருக்க மாட்டார்கள் என்று நான் எண்ணுகிறேன் என்றால், தி இன்டர்கான்டினென்டல் பெலிஸ்டிக் மிசைல்ஸ், ஐசிபிஎம், கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணைகள், அதை அவர்கள் விட்டுத்தர ஒப்புக்கொள்ள மாட்டார்கள்னு நான் நினைக்கிறேன். அதில் ஒருவேளை அமெரிக்கா கீழே இறங்கி வரலாம். ஏன்னா அதையெல்லாம் தாங்கிறதுக்கு
ஒரு பெரிய டோம், அதாவது ஒரு பாதுகாப்பு அரண் அவர்கள் அமைத்திருக்கிறார்கள் இஸ்ரேல். அதனால அதை வேற மாதிரி சமாளிச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் அவர்களுக்கு. நீங்க சொன்ன மாதிரி நெகோசியேஷன்களை ரெண்டு பார்ட்டியும் விட்டு கொடுத்து போறதும். ஆமா, இவர்களும் விட்டு கொடுக்கலாம், அவர்களும் விட்டு ஆமா. கொடுக்கலாம். அணு அணுசக்தியை இவர்கள் தொடர்வதில் அதை பொறுத்த வரைக்கும் பெரிய விட்டு கொடுப்பு என்பது வந்து ஈரான் தரப்பிலிருந்து தான் வர வேண்டியிருக்கும். அது வரும்ன்ட்டு எனக்கு தோணுது ஈரான் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலையில். ஏன்னா அவர் நிறைய படைகளை அங்கே குவிச்சு வச்சிருக்கார். நம்ம போன தடவையே பார்த்தோம், யுஎஸ்எஸ் ஏப்ரஹாம் லிங்கன், அதில் 6000 to 7000 வீரர்களை அந்த போர்க்கப்பல் தாங்கும் இருக்கிறாங்க. அதுதான், அது ஒரு நகரும், கடல் நகரம். உண்மை. அதனால நகரும் கடற்படை அது இருக்கு. இன்னும் நிறைய அவர் போர் முஸ்தீப்புகளை செஞ்சு வச்சிருக்கார். அதனால என்னைக்கு வேணாலும் இது தவறா போச்சுன்னா அவர் எப்படி வெனிசுவேலாவில் ஒரு நடவடிக்கை எடுத்தாரோ அந்த மாதிரி அவர் எடுக்கலாம். நான் வந்து அதற்கு ஒரு 50% வாய்ப்பு இருப்பதாகத்தான் இன்னைக்கும் எண்ணுகிறேன். ஈரானியர்கள் அதை வந்து விரும்ப மாட்டாங்கன்னு தோணுது. ஏன்னா அந்த மாதிரி ஒரு தாக்குதல் நடக்குமானால் இந்த அரசு வீழ்ந்து விடும். வெரி குட். நல்ல ஒரு புள்ளியில் வந்து நிற்கிறீங்க. ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. அமெரிக்கா கடந்த காலங்களில் they got lot of bitterness experience. the same operation நடந்து முடிஞ்சதில்லை. ஆப்கானிஸ்தானில் நம்ம பார்க்குறோம், ஈராக்கில் பார்க்குறோம். they were spent more than $7 trillion, இன்க்ளூடிங் 2 நாடுகளுக்கும். ஆப்கானுக்கும் பண்ணியிருக்கிறாங்க. அது 700 லட்சம் கோடி. அதில் அவங்களுக்கு எந்த பலனும் இல்லை. ஆனாலும் என்ன கேள்வி இன்டர்நேஷ்னல் மீடியாக்கள் சொல்கிறது என்றால், இத்தனை பலம் கொண்ட, நீங்கள் ஏற்கனவே ஒரு பேட்டியில் எனக்கு சொல்லியிருந்தீங்க, நான் உங்கள்கிட்ட கேட்டிருந்தேன், அமெரிக்கா போர்க்குழுக்களுக்கு ஆயுதங்களை சப்ளை பண்ணி இருக்கிறதா அப்படின்னு என்னுடைய அறியாமையின் விளையாக ஒரு கேள்வி கேட்டேன். நீங்கள் சொன்னீங்க, இல்லை சூஃபியா, அவர்களுடைய டெக்னாலஜி தான் அவங்களுக்கு இவ்வளோ பெரிய சிறப்புன்னு. அதை நான் அதுக்கப்புறம் அறிந்து கொண்டேன். அதில் எனக்கு சொல்கிறதுல எந்த பிரச்சனையும் இல்லை. அப்படிப்பட்ட வலிமையான ஆயுதங்களை வைத்திருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய ஆயுதங்களுக்கு நிகராக உலகத்தில் யார்கிட்டையுமே கிடையாது. அது கற்பனை இருக்கிறது என்றால் கற்பனை. இப்போ சீனா பல விஷயத்தை தோற்று போயிடுறாங்க. ஏன் இன்னும் ஒரு ரிலிக்டன்ஸ் பொலிட்டிஷியனாக இருக்கிறாங்க, ஹெசிடேஷன் டு பி அப்பீல்? முதல்ல அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. முதல்ல வந்து இந்த அரசு வீழ்ந்துருச்சுன்னா இதற்கு பிறகு வருகிற அரசு அவர்களுக்கு சாதகமான அரசாக, அவர்களுடைய ஒரு நேசம் பாராட்டுகிற ஒரு அரசாக இருக்கும்ன்ற நம்பிக்கை அவங்களுக்கு இல்லை. ஈரான்ல. ஆமா, ஈரான்ல ஒரு பெரிய குழப்ப நிலை, அனார்கி, கேயாஸ் வெரி குட் வரலாம். அதை எப்படி சமாளிக்கிறதுன்னு அவனுக்கு தெரியல. அவங்க வந்து ஈராக்கில் படையெடுத்த பிறகு அந்த மாதிரி ஒரு நிலை வந்துச்சு. ஈராக் வீணா போயிடுச்சு. அவர்களுக்கு அதில் நிறைய, அவர்கள் நினைச்ச மாதிரி ஈராக் உருவாகலை. அவ்வளவு நாள் ஈரானோட சிக்கல்ல இருந்த ஈராக்கிய உறவு இவர்கள் படையெடுத்து போன பிறகு வலுப்பெற்று முதன்முறையாக 2 நாடுகளும் மிகப்பெரிய நேச நாடுகளாக மாறிவிட்டன. யார் யார்? ஈரானும் ஈராக்கும். 2மே ஷியா நாடுகள். ஷியா பெரும்பாலும். ஆனால் அங்க இருக்கிற சுன்னி முஸ்லீம் தான் இருக்காரு, சுதேசி. எங்க? ஈராக்ல ஈராக்கினுடைய பிரசிடெண்டா இருக்கிறது ஒரு சுன்னி முஸ்லீம். இல்ல, அது வந்து சுன்னி, அவர் பேரு சுதேசி. அதான் அது வந்து ஒரு அலங்கார பதவி. அலங்கார பதவி தான். அது வந்து அவர்கள் அப்படி வச்சிருக்காங்க. எப்படி லெபனான் மாதிரி அதிகார பகிர்வுல ஒரு சன்னி முஸ்லிம் வந்து அந்த இடத்துலையும், ஒரு ஈராக்கி கர்ட் குர்தியர்கள் இருக்காங்க இல்லையா, இந்த குர்தின மக்கள், அவர்களுக்கு ஒரு பதவியும். கரெக்ட் தான். அதே மாதிரி, ஆனால் பிரதமராக 60% ஷியாக்கள் இருக்கக்கூடிய ஈராக்கில் அமெரிக்க படையெடுப்புக்கு பிறகு வந்திருக்கக்கூடிய அத்தனை பிரதமர்களும் ஷியா பிரதமர்கள். அதற்கு முன்னாடி இருந்த சதாம் ஹுசைன் ஒரு சன்னி முஸ்லிம். ஆமா, அவர் சன்னி முஸ்லிம். ஸோ அதனால அது மாறி போயிடுச்சு. ஆனா நீங்க இப்ப சொல்லும்போது எதிர்பார்த்த விளைவு இல்லை. இனி ஈரானும் ஈராக்கும் நட்புகள் கூடியிருக்கிறது, அமெரிக்காவுடைய அந்த முயற்சி வீணாகி போயிட்டது. உண்மை. அந்த மாதிரி அடுத்து வரக்கூடிய அரசு எப்படி இருக்கும்னு தெரியாது, எந்த மாதிரி குழப்பத்தை அதை உருவாக்கும்னு தெரியாது. அந்த காரணம். 2வது, நிறைய அழுத்தம் இருக்கு அவங்களுக்கு. சவுதி அரேபியா, துருக்கி, எகிப்து போன்ற நாடுகள் நீங்க அதை பண்ணாதீங்கன்னு சொல்றாங்க. கேட்க முன்னாடி நீங்க அழகா பதில் சொல்றீங்க, அதை பத்தி சொல்லுங்க. ஏன்னா இவர்கள் ஈரான் இன்னும் பலமிழந்து போய்விட்டால் மத்திய கிழக்கில் இஸ்ரேலுடைய பலத்தை குறைக்கக்கூடிய ஒரு சக்தி மத்திய கிழக்கில் இல்லை. வெரி குட், அற்புதமான பாயிண்ட். என்ன அதை வந்து என்னதான் ஷியா நாடா இருந்தாலும் கூட சன்னி நாடுகளாக இருக்கக்கூடிய மற்ற நாடுகள் விரும்ப மாட்டாங்க, விரும்பல. 2 பேரையுமே அவர்களுக்கு பிடிக்காது. ஆனால் அவர்களுக்கு அதிகமாக பிடிக்காதது இஸ்ரேல். அது பொது எதிரி. ஆமா, ஒரு காமன் எனிமி. ஸோ இந்த காரணங்கள் தான். இப்ப அமெரிக்காவுக்கு நீங்க சொன்ன மாதிரி
இஸ்ரேல் முக்கியம்தான், ஆனால் அதை விட சவுதி அரேபியா, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், துருக்கி, அப்துல் ஃபத்தா அல் சிசியுடைய எஜிப்ட், அப்துல் ரஹ்மான் அல்தானி கத்தர், ஜோர்டான் எல்லாமே முக்கியம்தான். மெஜாரிட்டேரியன்ஸ் பீப்புள் என்ன சொல்கிறாங்க, இந்த இவங்க சார் போர் வேணாம். ஹெர்முஸ் வலைத்தளங்களில் அந்த கடல் குறுகிய பகுதியாக இருந்தாலும் 25% இன்டர்நேஷ்னல் லெவலில் குரூட் ஆயிலுடைய சப்ளை களம் அது 57 கிலோமீட்டர் தான். அந்த இடமே 57 கிலோமீட்டர் தான். எதற்கு அமெரிக்கா ப்ரியாரிட்டி கொடுப்பாங்க? இந்த கோலியேஷன் ஃபோர்ஸ் அவருடைய நட்புகள் சவுதி எல்லா அரபுகளுக்கும் முக்கியத்துவம் கொடுக்குவாங்களா? பெஞ்சமின் நெத்தன்யாஹூ ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஐடிஎஃப்னுடைய தலைமை பொறுப்பிற்கு இஸ்ரேல் சமீரை அனுப்புறார். பெண்டகனுக்கு போயிட்டு அவர் ரிட்டர்ன் வர்றார். டேவிட் பர்னேயோடும் இஸ்ரேல் கட்ஸோடும் பேச்சு நடத்துகிறாங்க. அடித்தே ஆகணும் என்ற ஒற்றை காலில் நிற்கிறது. இதை அமெரிக்கா எப்படி பேலன்ஸ் பண்ணும்? இல்லை, இப்போதைக்கு இந்த ரெண்டுத்தையும் சீர்தூக்கி பார்ப்பார்கள். இப்போதைக்கு அவர்கள் இந்த அரபு நாடுகளுடைய பேச்சை கேட்கக்கூடிய நிலையில் தான் இருக்கிறார்கள். இப்போதைக்கு என்ன, ஆனால் அவர்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்குது. இந்த அரசு வீழ்ந்த பிறகு வரக்கூடிய அரசு இப்படி இருக்கும். இப்போ வெனிசுவேலாவை எடுத்துங்க. அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருந்த நொபல் பரிசு பெற்ற மச்சாடோவை அங்கே கொண்டு போய் நிறுத்தலை. இருந்த அரசிலேயே இருந்த ஒருத்தரை 2வது இடத்துல இருந்த ஒரு அம்மையாரோடு அவர்கள் வர்த்தகம் செய்யவும், பேரம் பேசவும், அவர்கள் உறவுகளை சீர்படுத்தி கொள்ளவும் தயாராக இருந்தார்கள். அதாவது புதுசா ஒருத்தரை கொண்டு வந்து அங்கே உட்கார வச்சு அதன் மூலமா அந்த நாடு ஒரு நேச நாடாக மாறுவதை விட இருக்கக்கூடிய அரசில் இருந்த 2வது துணை தலைவராக, துணை அதிபராக இருந்த ஒரு அம்மையார் அங்க வந்துட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ எல்லாம் நான் செஞ்சு தரேன்னு சொல்லிட்டாங்க. ஓகே, அந்த மாதிரி ஒரு திட்டவட்டமாக ஈரானில் யார் வருவார்கள் என்று யாரையும் தெரியல. கண்ணு கட்டி தூரம் வரைக்கும் யாரும். அது ஒரு குழப்பமிக்க நாடா 40 வருஷம் போயிட்டு. ஆமா, 79ல IRGC ஃபார்ம் பண்ண இன்னைக்கு வரைக்கும் போயிட்டு இருக்கு. ஒரு கன்சர்வேட்டிவ் ஆர்கனைசேஷனாவே இருக்கிறாங்க. அதனால அது தெரியும் பட்சத்துல அவர்கள் இவர்களுக்கு நேச நாடாக நடந்து கொள்வார்கள் அப்படின்ற ஒரு உறுதி இவர்களுடைய நுண்ணறிவு நிறுவனமான CIA தரக்கூடிய அளவில் அப்போ அரபு நாடுகளை இவர்கள் நம்ப வைப்பார்கள். என்ன எப்படின்னா, அமெரிக்கர்கள் கன்வின்ஸ் செய்வார்கள், அவர்களை எங்க வழிக்கு வாங்க, அந்த வரக்கூடிய அரசு உங்களுக்கும் ஆதரவா இருக்கும், இஸ்ரேலிடமிருந்து உங்களுக்கு பெரிய ஆபத்து வராத காப்பாற்ற வேண்டியது எங்களுடைய பொறுப்பு, நாங்கள் 2த்துக்கும் நடுவில் தான் இருக்கோம், அந்த மாதிரிலாம் பேசி சரி பண்ண பார்ப்பாங்க. இப்போ ஃபைனலாக நம்ம அந்த நிகழ்ச்சியில் முக்கியமான விவகாரம், இதற்கிடையில் ஒரு 27 கண்டெய்னர் என்று சொல்ல முடியாது போர் கார்கோ விமானங்களின் மூலம் சீனா எலக்ட்ரானிக் என்ன சிஸ்டம்லாம் என்கிட்ட இருக்குது, பொதுவாக சொல்கிறேன், டிஃபென்ஸ் சிஸ்டம், எலக்ட்ரானிக் வார்ஃபேர் சிஸ்டம், மிசைல், munition has a multiple arms and ammunition which has been supplied. அது மாதிரி இன் பிட்வீன் பெசஸ்கியான் வெர்சஸ் புட்டினுக்கும் ஒரு அக்ரிமெண்ட் ஹேட் பீன் டன், முடிந்திருக்கிறது. இதையெல்லாம் அவர்கள் பலத்தை கூட்டும் என்று அமெரிக்காவும் யூரோப்பிய நாடுகளும் ஆச்சரியம் இல்லை, நான் அப்படிலாம் நினைக்கல. அவர்கள் ரொம்ப பலவீனமாக இருக்கிறார்கள் அப்படின்றது தான் மேலை நாட்டு நுண்ணறிவு நிறுவனங்களுடைய கணிப்பு. இது ரொம்ப அவர்கள் குற்றுயிரும் குலையுயிருமாக இருக்கக்கூடிய ஈரான் ரொம்ப வறுமையில தான் இருக்கிறாங்க. ஆமா, ஒரு 14 லட்சம் 16 லட்சம் போது நீங்க அதையே பார்த்துக்கலாம். ஆமா, சருகாகி இருக்கிறார்கள், என்னைக்கு வேணாலும் அது உதிர்ந்துரும், அந்த அளவில் இருக்காங்க. அதுதான் அதுக்கு பிறகு என்ன நடக்கும், புதுசா வரக்கூடிய ஒரு செடியோ அல்லது பயிரோ அது எப்படி துளிர்க்கும், அது எப்படி எந்த பக்கம் தலை சாயும், இதெல்லாம் அவங்களுக்கு தெரியல. அது ஒரு பெரிய காரணம். அதுக்கப்புறம் இஸ்ரேலுடைய வீச்சு ஈரானை வீழ்த்தி விட்டால் அது பிடிக்க முடியாத உயரத்துக்கு போயிடும், ரொம்பவே போயிடும். ஆமா, அது அமெரிக்கர்களுக்கும் அது ரொம்ப உகந்த ஒரு அமெரிக்கா அதை விரும்பாதா? கண்டிப்பா விரும்ப மாட்டேன். நான் அமெரிக்காவை இடத்துல இருக்கேன் அப்படின்னா யாருமே அதாவது அப்போ இஸ்ரேல் இவர்கள் சொல்வதை கேட்க தேவையில்லாத இடத்துக்கு போயிடும். அப்ப அமெரிக்கா பிடிக்காது, எல்லாருமே சமநிலையில வைக்க பார்ப்பாங்க. ஒரு அளவுக்கு மேல யாரும் வளர்வதை அவர்களுடைய ஆதரவாளர்களே விரும்ப மாட்டார்கள். இது பொதுவாக எல்லாருக்கும். ஆமா, எல்லாருக்கும் அதனால ஒரு கேள்வி எனக்கு, இந்த பேச்சுவார்த்தை நீங்க கூட ரொம்ப பாசிட்டிவா சொல்றீங்க, இது உலகளாவிய உங்கள் பார்வை. ஏனென்றால் ஐநாவினுடைய அரசியல் பிரிவு ஆலோசகராக இருந்தனால எல்லோருமே சமாதானத்தை விரும்பும். ஒருவேளை ஒரு பிளாக் டாட்ஸ், ரெட் லைன் சாத்தியம் இல்லாமல் போய்விட்டதென்றால் அமெரிக்கா அடிக்க ஆரம்பிக்கிறது ஒரு கற்பனை. நிச்சயமாக நான் நினைக்கிறேன் IS போன்ற அமைப்புகள், இஸ்லாமிய முஹாஜிர்கள், ஜிஹாதிகள் தேளும் பாம்பும் போல அங்கு உருவாகி தொடர்ந்து ஒரு அமைதி இல்லாத நிலை உருவாகும். ஏனென்றால்
சின்ஸ் 1919 we have been continuously watching there. என்ன நடந்தது, என்ன நடக்க போகிறது, நீங்க அதை எப்படி பார்க்குறீங்க? ஒருவேளை ஒரு கற்பனையான கேள்வி. அது ஒரு சாத்தியம். நீங்க சொன்னது ஒரு சாத்தியம். இன்னொரு சாத்தியம், ஒரு சுமூக நிலையும் ஒரு இயல்பு நிலைக்கும் ஈரான் கிட்டத்தட்ட 47 ஆண்டுகளுக்கு பிறகு திரும்பலாம். ரெண்டுமே நடக்கலாம். ரெண்டும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. முதல் நடக்கிறதுக்கு ஒரு 51% வாய்ப்பு இருப்பதாக நான் எண்ணுகிறேன். நீங்க சொன்னது தீவிரவாதிகள் எந்த பக்கம் இருந்தாலும் அவர்கள் ஒன்று சேர்வார்கள். அமெரிக்க ஏகாதிபத்தியத்தை சேர்வார்கள். அமெரிக்க சாத்தானை எதிர்ப்பது. அது அவங்களுக்கு அமெரிக்கா டு டெத் தானே சொல்றாங்க, பார்லிமெண்ட்லயே சொல்றாங்க. அதுதான் அதற்கான வாய்ப்பும் இருக்கு. ஆனால் மக்கள் தளர்ந்து போயிருக்காங்க, ரொம்ப கஷ்டம், சோர்வடைஞ்சு போயிருக்காங்க, ஒரு நேரம் தான் சாப்பிடுற மாதிரி, சலித்து போயிருக்காங்க. அவங்களுக்கு இதெல்லாம் முடிஞ்சு ஒரு இயல்பு வாழ்க்கையை நம்ம வாழலாமே. எப்படியெல்லாம் வாழ்ந்தார்கள் நம்ம அப்பா அம்மா, நம்முடைய தாத்தா, பெரிய தேசம். ஆமா, பாரசீகத்தினுடைய வரலாறு. அந்த இடத்துக்கு போக வேண்டிய ஒரு எண்ணம் அவர்களுக்கு வந்துருச்சுன்னா, அதுக்கப்புறம் அவர்களை ஆளுபவர்கள் யாரும் பெரிய சுத்தமான ஆட்கள்லாம் இல்லை. இன்னைக்கு தான் நான் ஒரு செய்தி படித்தேன், ப்ளூம்பர்க்ல இவருடைய மகன் லண்டன்ல மிகப்பெரிய சொத்துக்களை வாங்கி குவித்திருக்கிறார். இந்த செய்தியெல்லாம் எவ்வளவு நாளைக்கு நீங்க மறைக்க முடியும்? சரிதானா? அக்னி குஞ்சொன்று கண்டேன், அதை ஆங்கோர் காட்டிடை பொந்திடை வைத்தேன், வெந்து தணிந்தது காடு, குஞ்சென்றும் மூப்பென்றும் உண்டோ அப்படின்னு சொன்னாரு. நெருப்பு ஒளிச்சு வைக்க முடியுமா? இது வந்துரும். பாரதியோட கவிதை அது. அற்புதம். நீங்க எப்ப பேசினாலும் அந்த கவிதைகளை சுட்டி காட்டுறீங்க. ஒரு தமிழில் அதிக பற்றுள்ள எனக்கு ரொம்பவே பிடிக்குது. பாரதி மீது அதிக பற்றுள்ளவன் நான். இன்றைக்கு நம்ம நிறைய பேசிட்டோம். எல்லா தொலைக்காட்சிகளிலும் பேசுவதை விட இன்னைக்குள்ள பேட்டியை எனக்கு ரொம்ப வித்தியாசமா பார்த்தேன். மற்றவர்கள் எல்லாம் அவர்கள்ட்ட அந்த ஆயுதம் இருக்கு, இந்த ஆயுதம் இருக்கு, இப்படித்தான் பேசி பழக்கப்பட்டேன். இன்றைக்கு நீங்க வழங்கின செவ்வி ரொம்ப சிறப்பா, என்ன நடக்கும், என்ன நடந்தால் என்ன விளைவுகள் ஏற்படும், வாட் கைண்ட் ஆஃப் கான்சிக்வன்சஸ், இந்த மாதிரி விளைவுகள் வந்தா எப்படி தாங்குங்கிறதுல 51 49 போட்டிருக்கீங்க. அப்படித்தானே போட்டிருக்கீங்க? ஆமா. நம்ம நிறைய பேச போறோம். இந்த முதல் விஷயத்துல மத்திய கிழக்கின் பதட்டம், ஒரு சமாதானம் ஏற்படுமா, ஈரான் எந்த நிலையில் இருக்கிறது, அமெரிக்கா எந்த நிலையில் இருக்கிறது, அப்பாஸ் அராகச்சி, பிராட் கூப்பர், ஜெரி குஷ்னர் மற்றும் ஸ்டீவ் விட்காஃப் 6 மணி நேரத்திற்கு முன்பு டொனால்ட் ட்ரம்புடைய பேட்டி. இந்த நிகழ்ச்சிக்கு வந்த உங்களுக்கு, எங்களோடு கலந்து கொண்டதற்கு ரொம்ப நன்றி சார். நன்றி.